Hello guys, இன்னைக்கு நம்ம இந்த Samsung Galaxy A23 நீங்க இந்த ஃபோனை தான் பார்க்க போறோம். ஹேண்ட்ஸ் ஆன் தான் பண்ண போறோம், அன்பாக்சிங் பண்ண போறதில்ல. பட் உங்களுக்கு பாக்ஸ் கனெக்ட் என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஷோ பண்ணிடுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் இருக்கு, அதை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது பத்தல என் பேர் நிதீஷ், நீங்க பார்த்துட்டு Fewtech Tamil. நீங்க நம்ம சேனல் இன்ஸ்டால ஃபாலோ பண்ண பாத்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரூர் A2Z மொபைல்ஸ். கரூர் A2Z மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம் இன் கரூர். ஸோ கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரியே A2Zல எல்லா பிராண்ட்ஸ் மொபைலும் அவைலபிள் வச்சுருக்காங்க. ஸோ டிவிஸும் வச்சுருக்காங்க. டிவிஸ்ன்னு பார்க்கும்போது OnePlus, Xiaomi, Realme டிவிஸும் அவைலபிள் வச்சுருக்காங்க. டிவிஸ் ப்ளஸ் மொபைல்ஸ் ரெண்டுத்துக்குமே லைவ் டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா லைவ் டெமோ நீங்கள் பார்த்தே ஃபோன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வீக்லி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா கரூர் A2Z மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கார்டு நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகே, அன்பாக்சிங் பண்ணாதனால ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த ஃபோனை ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தோம்னா ஃபோன் பார்க்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளாசி ஃபினிஷோட கலர் பேட்டர்ன், இந்த கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கலர் பீச் கலர்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு சாண்டல் கலர் தான் பார்க்க சாண்டல் கலர் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஃபோன் இன்னொரு ஃபீல்னு பார்த்தோம்னா ஃபோனாலும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ 6.6 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லாவே இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளே வைஸ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரு 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒரு IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி நம்மளுக்கு 400 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுல பிரைட்னஸ் சூப்பராக இருக்குது. ஓகே, ரெகுலராக கொடுக்குற டார்க் மோட் அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. இது போக நம்மளுக்கு ஒரு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நல்லா ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு. டிஸ்பிளே வைஸ் வந்தோம்னா இங்கே டிஸ்பிளே நல்லா சாம்சங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது. கலர்ஸ் எல்லாமே பார்க்க அக்யூரேட்டாக இருக்குது. பட் இங்கே ப்ரீஇன்ஸ்டால் ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோ, டெய்லி ஹண்ட், ஸ்னாப்சாட் இது மாதிரி நிறைய ப்ரீஇன்ஸ்டால் ஆப்ஸ் இருக்குது. ஸோ தேவைப்பட்ட அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோனோட பில்ட் அண்ட் பாடிஷன் வந்தோம்னா ஸோ நம்மளுக்கு இங்கே பிளாஸ்டிக் பில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட்டில் அந்த டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னியோட Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷனுக்கு. ஓகே, இன்னன் ஃபீல்னு பார்த்தோம்னா நல்லா காம்பாக்டான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. 8.4 mm திக்னஸ். வெயிட் வந்தோம்னா 195 கிராம் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் வந்தோம்னா டாப்பில் நம்மளுக்கு சென்டருமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ். இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக வேலை செய்யுது. பாட்டமில் ஸ்பீக்கர், டைப்-C போர்ட், பிரைமரி மைக், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக 2 சிம் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, கலர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா இங்கே மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்க கலர் பீச் கலர், இது போக ப்ளூ அண்ட் பிளாக் கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஓகே, கையில் பிடிக்க நல்லா இன்னும் ஃபீல் பார்த்தீங்கன்னா நல்லா காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பரான டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்க்க சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ஸ்டோரேஜ் வைஸ் வந்தோம்னா இங்கே மொத்தம் 2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 6/128, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8/128க்கான 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மகிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6/128க்கான ஆப்ஷனாக அந்த 128 GB 101 GB அவைலபிளாக இருக்குது. 26 GB யூஸ் ஆயிடுச்சு. ரேமில் பார்த்தீங்கன்னா 3 GB யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு ஒரு அரௌண்டாக 3 GB அவைலபிளாக இருக்குது. ஸோ பாதி. ஸோ ஸ்டோரேஜ் தேவைப்பட்டால் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 1 TB வரைக்கும். ஸோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இந்த ஃபோனில் பெரிய இஷ்யூவாக இருக்காது கைஸ். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ப்ராசர் வைஸ் வந்தோம்னா இங்கே உங்களுக்கு 6 nm பில்ட் பண்ண ஸ்னாப்ட்ராகனோட 680 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பவர் எஃபிஷியனான ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தாலுமே டே டு டே டாஸ்க் ஈஸியாக எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே 1UI வெர்ஷன் 4.1 கிடைக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல லேட்டஸ்டான சாஃப்ட்வேரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசர் வைஸ் வந்தோம்னா ஈஸியாக டே டு டே டாஸ்க், ஈஸியாக மீடியம் கேமிங் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். நல்ல ஒரு பவர் எஃபிஷியனான செப் தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இந்த ப்ரைஸ் எடுத்துக்கு இது சிப் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது தான். ஸோ மேபி ஒரு 5G ப்ராசர் ஏதாவது கொடுத்து நல்லா இருக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை கேமராஸ்னு பார்த்தோம்னா பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகாபிக்சல் சென்சர் f1.8 ஆப்பேச்சரோட, செகண்டரி 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் 123 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வருது f2.2 ஆப்பேச்சரோட. இது போக வழக்கமாக கொடுக்குற 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர், டெப்த் சென்சர் f2.4 ஆப்பேச்சரோட. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா பார்த்தோம்னா வெறும் 8 மெகாபிக்சல் சென்சர் f2.2 ஆப்பேச்சராக கொடுத்துருக்காங்க. கேமராவோட மோட்ஸ்னு பார்த்தோம்னா பெருசாக எந்த மோட்ஸும் இல்லை. ஃபோட்டோ மூலம் நம்மளால் 10x ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அப்படியே வீடியோ பக்கம் வந்தோம்னா ஸோ வீடியோவில் எனக்கு 10x ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் HD 30 fps சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1080p 30 தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். மோரில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ப்ரோ, பேரனோரமா, ஃபுட், நைட், மேக்ரோ, இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் சின்ன மோட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ் உங்களுக்கு கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள்.
அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரின்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஈஸியாக 2 days கிட்ட வரைக்கும் பேட்டரி லைஃப் தாங்கும். ஏன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்ட் சிப் கொடுத்துருக்கனால 6 nanometerல சிப் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்ட் சிப் தான். ஸோ தாராளமாக 2 நாள் ஈஸியாக பேட்டரி லைஃப் தாங்கும். கடைசி இந்த ஃபோனை ப்ரைஸிங் வைஸ் வந்தோம்னா பேஸ் வேரியன்ட் 6/128 பார்த்தீங்கன்னா 19,499க்கும் அப்புறம் 8/128 20,999க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸிங் இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லை என்ன எது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் டெஃபினட்டாக ஒர்த்து கிடையாது தான். ஸோ எல்லா விஷயத்துலையும் ஓகே, மெயினான விஷயம் ப்ராசர், அந்த ப்ராசர் வைஸ் பார்த்தோம்னா ஒர்த்து கிடையாது. நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்ட் சிப் தான் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டான ஃபோன் இது கிடையாது. மேபி நல்ல ஒரு 5G ப்ராசர் எதாவது நல்ல ப்ராசர் கொடுத்துருந்தா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஃபோனை பற்றி என்னோட கருத்துக்களை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் ஒர்த்து கிடையாது தான். பட் இருந்தாலுமே டே டு டே டாஸ்க் ஈஸியாக எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே எல்லாமே இங்கே சூப்பராக கொடுத்துருக்காங்க. கலர்ஸ், இந்த கலர் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப அந்த கலர் பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த ஃபோனை பற்றி என்னோடய கருத்து சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். ஸோ லாங் டேக்கு அப்புறம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in the next video.